காசாவிலே தேனீக்களை போன்று அதிகரித்து வரும் பலஸ்தீனிய போராளிகள். யமன் ஹவுதி இராணுவத்தினர் சவுதி அரேபியாவுக்கு விடுத்திருக்கக்கூடிய மிரட்டலான எச்சரிக்கை. வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே நடைபெற்று வரும் உச்ச மோதல்கள். சைப்ரஸ் நாட்டிலே இருக்கக்கூடிய இராணுவ தளங்களையும் இலக்கு வைக்கப் போகும் யமன் ஹவுதி இராணுவத்தினர். பயங்கரவாதி ஜூலானிற்கு STS பயங்கரவாதிகளின் தளபதிகள் அனுப்பியிருக்கக்கூடிய கடிதம். சிரியாவில் உள்ள வழக்கறிஞர்கள் ஒன்றிணைந்து உமையாத் சதுக்கத்தில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள். சிரியாவில் உள்ள அனைத்து மக்களுடைய உரிமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும், சிரியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களும் கிறிஸ்தவர்களும் முழுமையாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும், அவர்களுக்கான உரிமைகளும் முழுமையாக வழங்கப்பட வேண்டும் என்றும், இதற்காக மதச்சார்பற்ற ஒரு ஜனநாயக அரசொன்றினை உருவாக்குவதற்கு வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்றும், சிரியாவின் அரசாங்கத்திலே பயங்கரவாத தலைமைகளுடைய ஆதிக்கம் முழுமையாக குறைக்கப்பட வேண்டும் என்றும் இந்த ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் கொண்டுள்ளார்கள். சிரியாவில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் சிறுபான்மை மக்களுக்கு எதிராகவும் STS பயங்கரவாதிகள் அட்டூழியங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் சிரியாவின் புதிய இடைக்கால அரசாங்கத்திலே பயங்கரவாத தளபதிகளே புதிய அமைச்சர்களாகவும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள். இப்படியான நிலைமையில் தான் மதச்சார்பற்ற ஜனநாயகத்தை உள்ளடக்கிய அனைத்து மக்களுடைய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு சிவில் அரசொன்றினை உருவாக்க வேண்டும் என வழக்கறிஞர்கள் இந்த ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இது ஒரு புறம் இருக்க, STS பயங்கரவாதிகளுடைய சில தளபதிகள் ஒன்றிணைந்து அவர்களுடைய பயங்கரவாத தலைவன் ஜூலானிற்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார்கள். இந்த கடிதத்தினை நான் டெலிகிராம் சேனலிலும் பதிவிட்டுள்ளேன். மேலும் குறித்த கடிதத்திலே இந்த பயங்கரவாதிகள் இவ்வாறு தெரிவித்துள்ளார்கள். தனக்குத்தானே அநீதி இழைத்து மத கொள்கைகளுக்கு மாற்றமாக செயற்படும் ஜூலானியினுடைய அநீதிக்கும் அவருடைய செயற்பாடுகளுக்கும் நாங்கள் எதிர்ப்பையும் மறுப்பையும் தெரிவிக்கின்றோம். சிரியாவில் இருக்கக்கூடிய மதச்சார்பற்றவர்களையும் கிறிஸ்தவர்களையும் அளவேற்றுக்களையும் நாங்கள் கொலை செய்ய வேண்டும். அவர்கள் எங்களுடைய மத கொள்கைகளுக்கு எதிரானவர்களாகவே காணப்படுகின்றார்கள். ஆனால் ஜூலானி என்கின்ற அகமது அல் ஷாரா தற்போது எங்களுடைய மத கொள்கைகளை மறந்து வருகின்றார். அவர் எங்களுடைய கொள்கைகளை மாற்றி அமைப்பதற்கு முயற்சி செய்கின்றார். மதச்சார்பற்ற சிவில் அரசொன்றினை உருவாக்குவதற்காக STS அமைப்பையும் கலைப்பதற்கு முயற்சி செய்கின்றார். இந்த செயற்பாடுகளை நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. தற்போது நாங்கள் ஜூலானியிடம் கூறுகின்றோம், நாங்கள் ஏமாற்றப்பட்டு வருகின்றோம். வெள்ளமானது உச்சத்தினை அடைந்து வருகின்றது. இதற்கு மேலும் எங்களுக்கு பொறுமையாக இருக்க முடியாது. இந்த மதச்சார்பற்றவர்களையும் அளவேற்றுக்களையும் கிறிஸ்தவர்களையும் கொலை செய்வதற்கான அனுமதியினை ஜூலானி எங்களுக்கு தர வேண்டும். மேலும் ஜூலானி செய்யக்கூடிய விடயங்கள் எங்களுடைய கொள்கைகளுக்கு பொருந்தாத விடயங்களாகவே மாறி வருகின்றது என்றும் இந்த STS பயங்கரவாதிகளின் தளபதிகள் ஒன்றிணைந்து பயங்கரவாதி ஜூலானிற்கு இந்த கடிதத்தினை அனுப்பியுள்ளார்கள். அதாவது இந்த STS பயங்கரவாதிகள் சிரியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களையும் கிறிஸ்தவர்களையும் அளவேற்றுக்களையும் படுகொலை செய்வதற்கான அனுமதியினை பயங்கரவாதி ஜூலானியிடம் கேட்டுள்ளார்கள். மேலும் சிரியாவிலே சிவில் அரசொன்று உருவாக்கப்படக்கூடாது என்றும், இவர்களுடைய பயங்கரவாத கொள்கைகளுக்கு அமைவாகத்தான் அரசு உருவாக்கப்பட வேண்டும் என்றும் பயங்கரவாதி ஜூலானியிடம் தெரிவித்துள்ளார்கள். மேலும் இதற்கு ஜூலானி இணங்காவிட்டால் நாங்கள் எங்களுடைய முடிவுகளை சுயமாக எடுத்துக் கொள்வோம் என்றும் இந்த STS பயங்கரவாதிகள் ஜூலானிக்கு தெரிவித்துள்ளார்கள். சிரியாவிலே இதற்கு பிறகு இவ்வாறான நிலைமைகள் தான் ஏற்படும் என்பதனை கடந்த 3 வாரங்களுக்கு முன்பே நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். சிரியாவின் புதிய இடைக்கால அரசுக்கு ஏற்பட போகின்ற மிகப்பெரிய சவால்களில் இந்த பயங்கரவாத குழுக்களும் மிகப்பெரிய சவாலாகவே அமையப் போகின்றார்கள் என்பதனையும் நான் தெளிவாக காணொளிகளில் குறிப்பிட்டிருந்தேன். பயங்கரவாதத்தினை பயன்படுத்தி ஒரு நாட்டை கைப்பற்றலாம், ஆனால் பயங்கரவாதத்தை பயன்படுத்தி ஒரு பொழுதும் ஒரு நாட்டை கட்டியெழுப்பவே முடியாது. இதனை உறுதிப்படுத்தும் வகையில் தான் தற்போது சிரியாவில் எல்லா விதமான நிகழ்வுகளும் நடைபெற்று வருகின்றன. ஜனவரி 5ஆம் தேதி STS பயங்கரவாத அமைப்பை கலைத்து அந்த பயங்கரவாத அமைப்பில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை சிரியாவின் தேசிய ராணுவத்தில் இணைத்துக் கொள்ளப் போவதாக பயங்கரவாதி ஜூலானி கடந்த வாரமே தெரிவித்திருந்தார். இப்படியான நிலைமையில் STS பயங்கரவாத குழுவுக்கு கீழால் இருக்கக்கூடிய ஒரு சில பயங்கரவாத குழுக்கள் ஜூலானிக்கு இணங்கியுள்ளார்கள். ஆனால் STS பயங்கரவாத குழுவிற்கு கீழால் இருக்கக்கூடிய அதிகளவான பயங்கரவாத குழுக்கள் ஜூலானியினுடைய இந்த கருத்துக்களுக்கு இணங்கவில்லை. STS பயங்கரவாத அமைப்பை கலைத்துவிட்டு சிரியாவின் அரசை ராணுவத்திலே சேருவதற்கும் அவர்கள் விரும்பவில்லை. மேலும் சிரியாவினுடைய இடைக்கால அரசானது அவர்களுடைய பயங்கரவாத கொள்கைகளுக்கு உட்பட்ட அரசாகத்தான் இருக்க வேண்டும் என்பதனையும் அவர்கள் விரும்புகின்றார்கள். இதனால் தான் தற்போது STS பயங்கரவாத குழுக்களுக்கு இடையிலேயே இந்த மோதல்களும் முரண்பாடுகளும் அதிகரித்துள்ளன. எனவே பொதுமக்களை படுகொலை செய்வதற்கு விரும்பக்கூடிய இந்த மிருகத்தனமான பயங்கரவாதிகளை பயன்படுத்தி ஒரு பொழுதும் சிரியாவிலே இருக்கக்கூடிய மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கவே முடியாது.
பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவான பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவான யெமன் ஹவுதி இராணுவத்தினுடைய தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் பிரித்தானியாவும் எல்லாவிதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றன. இதற்கமைவாகவே அமெரிக்காவும் பிரித்தானியாவும் ஒன்றிணைந்து யெமன் மீது தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். யெமனின் இராணுவ கட்டளை தளங்களை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வதாக இவர்கள் குறிப்பிட்டிருந்தாலும் அதிகளவான தாக்குதல்கள் யெமன் பொதுமக்களை இலக்கு வைத்தே மேற்கொள்ளப்படுவதாகவே யெமனினுடைய ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன. மேலும் சைப்ரஸ் நாட்டிலே இருக்கக்கூடிய பிரித்தானியாவின் இராணுவ தளத்தில் இருந்துதான் பிரித்தானியாவானது யெமன் மீதான வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. அதே போன்று அமெரிக்காவும் சைப்ரஸ் நாட்டிலே இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்திலிருந்துமே யெமனுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. மேலும் சில அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களில் இருந்தும் அமெரிக்கா யெமன் மீதான தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. இப்படியான நிலைமையில் யெமன் ஹவுதி இராணுவத்தினுடைய தலைமைகள் சைப்ரஸ் நாட்டிலே இருக்கக்கூடிய இராணுவ தளங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு நாங்கள் தயாராகி வருகின்றோம் என சில எச்சரிக்கை செய்திகளை வெளியிட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து தி டைம்ஸ் ஊடகமானது அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தது. சைப்ரஸ் நாட்டிலே இருக்கக்கூடிய பிரித்தானியாவின் இராணுவ தளத்தில் நிலம் சார்ந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள் காணப்படுவதில்லை. ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தக்கூடிய அனைத்து திறன்களும் வான் பாதுகாப்பு அமைப்புகளும் பிரித்தானியாவின் போர்க்கப்பல்களிலேயே பொருத்தப்பட்டுள்ளன. மேலும் யெமன் ஹவுதி இராணுவத்தினுடைய ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் பிரித்தானியாவின் போர்க்கப்பல்களினாலும் தடுத்து நிறுத்த முடியவில்லை. செங்கடல் பிரதேசத்திலே பல மாதங்களாக பிரித்தானியாவினால் எதுவுமே சாதிக்க முடியவில்லை. இதனால் தற்போது யெமன் ஹவுதி இராணுவத்தினர் சைப்ரஸ் நாட்டிலே இருக்கக்கூடிய பிரித்தானியாவின் இராணுவ தளத்தின் இலக்கு வைப்பார்களாக இருந்தால் அவர்களுடைய தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்கான எந்தவிதமான திறன்களும் பிரித்தானிய இராணுவ தளத்திடம் இல்லை. இதனால் யெமன் ஹவுதி இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் பிரித்தானியாவின் இராணுவ தளத்தில் மிகப்பெரிய சேதங்களை ஏற்படுத்தலாம் என தி டைம்ஸ் ஊடகமானது அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது. எனவே இனி வரக்கூடிய நாட்களில் யெமன் ஹவுதி இராணுவத்தினர் சைப்ரஸ் நாட்டில் இருக்கக்கூடிய பிரித்தானியாவின் இராணுவ தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்து யெமன் ஹவுதி இராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் போர்க்கப்பல்களுக்கு எதிராக தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அதே போன்று டெல் அவீவ் பிரதேசத்தினை இலக்கு வைத்து குட் மார்னிங் தாக்குதல்களையும் யெமன் ஹவுதி இராணுவத்தினர் மேற்கொண்டு வருகின்றார்கள். யெமன் ஹவுதி இராணுவத்தின் இந்த குட் மார்னிங் தாக்குதல்களினால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்திடர்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாகி அவர்களுடைய தூக்கத்தினையும் இழந்திருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தொடர்ச்சியான செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடைய எதிர்க்கட்சி தலைவர் யாயர் லாபிட் இவ்வாறு தெரிவித்துள்ளார். 456 நாட்களை கடந்தும் யெமன் ஹவுதி இராணுவத்தினர் பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவாக தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். இஸ்ரேலிய இராணுவத்தினால் யெமனுடைய தாக்குதல்களை தடுத்து நிறுத்த முடியவில்லை. நெட்டன்யாகுவின் அரசினால் யெமனுடைய அச்சுறுத்தல்களை முறியடிக்க முடியவில்லை. தற்போதைய சூழ்நிலையில் நாங்கள் யெமனுக்கு எதிராக உச்ச பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும். யெமனுக்கு வலியை ஏற்படுத்தக்கூடிய தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும். யெமனுடைய தலைமைகளை இலக்கு வைத்து நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய மக்கள் தூக்கத்தை இழந்து நிம்மதியை இழந்து உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு வருகின்றார்கள் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எதிர்க்கட்சி தலைவர் யாயர் லாபிட் அவர்கள் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து யெமன் ஹவுதி இராணுவத்தினுடைய தலைமைகளில் ஒருவரான அசாம் அல் ஆசாத் அவர்கள் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். யார் நிம்மதியாக தூங்குவதற்கு விரும்புகின்றீர்களோ அவர்கள் சைப்ரஸ் நாட்டுக்கு தப்பிச் சென்று விடுங்கள் அல்லது நீங்கள் பிறந்த நாடுகளுக்கு தப்பிச் சென்று விடுங்கள். பலஸ்தீனிய தேசமானது பலஸ்தீனிய மக்களுக்கு சொந்தமானதாகும். பலஸ்தீனிய மக்களுக்கு சொந்தமான நிலத்திலே நீங்கள் ஒரு பொழுதும் நிம்மதியாக தூங்கவே முடியாது. மேலும் நாங்கள் உங்களை நிம்மதியாக தூங்குவதற்கு விடவும் மாட்டோம். பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவான எங்களுடைய தாக்குதல்களை நாங்கள் ஒரு பொழுதும் நிறுத்தப் போவதில்லை. எங்களுடைய தாக்குதல்கள் வெற்றிகரமாகவே தொடரும் என்றும் யெமன் ஹவுதி இராணுவத்தினுடைய தலைமை ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். அடுத்து யெமன் ஹவுதி இராணுவத்தினர் சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகளுக்கு எதிராகவும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகளுக்கு எதிராகவும் இவர்களுடைய கூட்டணியினால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய படைகளுக்கு எதிராகவும் தொடர்ச்சியான இரண்டாம் கட்ட தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். தற்போது யெமன் ஹவுதி இராணுவத்தினர் 4 பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகளையும் சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகளையும் விரட்டி அடிப்பதற்கான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். நேற்றவும் குறித்த பிரதேசங்களிலே உச்ச மோதல்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து இன்று காலை ஐக்கிய நாடுகள் சபையானது அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது. கடந்த 2 வாரமாக யெமன் அன்சாருல்லாவுக்கும் யெமனிலே இருக்கக்கூடிய சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகளுக்கும் இடையில் மோதல்கள் உச்ச அளவில் அதிகரித்து வருகின்றன. இந்த மோதல்கள் முழுமையாக நிறுத்தப்பட்டு சமாதான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் ஐக்கிய நாடுகள் சபையானது அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது. அத்தோடு யெமன் அன்சாருல்லாவுடைய உச்ச அரசியல் சபையினுடைய உறுப்பினர் அலி அல் ஹவுதி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பலஸ்தீனிய பிரச்சனையிலிருந்து எங்களை திசை திருப்புவதற்காகவும் பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவான தாக்குதல்களில் இருந்து எங்களை தடுத்து நிறுத்துவதற்காகவும் சவுதி அரேபியாவினதும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டணிகளும் எல்லா விதமான சூழ்ச்சி திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இருப்பினும் இந்த சூழ்ச்சி திட்டங்களையும் ஆக்கிரமிப்புகளையும் எதிர்கொள்வதற்கு எங்களுடைய யெமன் மக்கள் தயார் நிலையிலேயே இருக்கின்றார்கள். நாங்கள் சவுதி அரேபியாவிடம் ஒரு விடயத்தினை கூறிக்கொள்கின்றோம். நீங்கள் சிக்கலிலே சிக்கிய தவறான மதிப்பீடுகளை மீண்டும் படித்து பாருங்கள். எங்களுக்கு எதிரான விரிவாக்கத்தினை நிறுத்துவது உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பொன்னான வாய்ப்பாகும். அந்த பொன்னான வாய்ப்பை நீங்கள் இழந்து விட வேண்டாம். ஏனென்றால் எங்களுக்கு எதிரான விரிவாக்கத்தில் நீங்கள் தான் மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளப்படுவீர்கள்.
2 வாரத்திற்குள் யமன் வீழ்ச்சியடையும் என நீங்கள் நினைத்தது உங்களுடைய பலவீனமான முடிவுகளை எடுத்து காட்டுகின்றது. எங்களுடைய நாட்டுக்கு எதிரான எந்த ஒரு சக்தியையும் எதிர்ப்பதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். நீங்கள் எங்கள் மீது விரிவாக்க தாக்குதல்களை ஆரம்பித்தாலும் நாங்கள் பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவான தாக்குதல்களை நிறுத்தப் போவதில்லை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடன் இருக்கக்கூடிய நேரடியான யுத்தத்தினை நாங்கள் ஒருபொழுதும் நிறுத்தப் போவதில்லை. அமெரிக்காவுக்கு எதிரான நேரடியான யுத்தத்தினை நாங்கள் ஒருபொழுதும் நிறுத்தப் போவதில்லை. அதே நேரம் நாங்கள் பல முனைகளில் போரிடுவதற்கும் தயாராகவே இருக்கின்றோம். எனவே உங்களுடைய முடிவுகளை மீண்டும் ஆராய்ந்து எடுத்துக் கொள்ளுங்கள் என யமனினுடைய தலைமைகள் தெரிவித்துள்ளார்கள். வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகள் உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஜெனின் பிரதேசத்திலே கைகூலி அப்பாஸின் PA படைகளுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டு அவர்களுடைய ஆயுதங்களையும் கைப்பற்றியுள்ளார்கள். கடந்த வாரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கைகூலி அப்பாஸினுடைய PA படைகளுக்கு தேவையான RPG ஏவுகணைகளை வழங்கியிருந்தது. தற்போது பலஸ்தீனிய போராளிகள் இந்த PA படைகளிடம் இருக்கக்கூடிய ஒரு சில RPG ஏவுகணைகளை கைப்பற்றி PA படைகளுக்கு எதிராகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராகவும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதே போன்று துல்கராம் பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகள் வெடிகுண்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் 2 ஜீப் வண்டிகளை சிதைத்துள்ளார்கள். மேலும் குறித்த தாக்குதல் தொடர்பான காணொளிகளை நான் டெலிகிராம் சேனலிலும் பதிவிட்டுள்ளேன். அடுத்து இன்று காலை கல்கிலியா பிரதேசத்தில் பலஸ்தீனிய நபர் ஒருவர் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார். கல்கிலியா பிரதேசத்தினூடாக சென்று கொண்டிருந்த பேருந்து ஒன்றை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலை மேற்கொண்டுள்ளார். மேலும் இந்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலில் 4 பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 9 பேர் படுகாயமடைந்திருப்பதாகவும் இவர்களில் 4 பேருடைய நிலைமையானது கவலைக்கிடமாக இருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வைத்தியசாலைகள் தெரிவிக்கின்றன. அடுத்து காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் கத்தாரிலே நடைபெற்று வருகின்றன. மேலும் இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பிரதிநிதிகள் 34 இஸ்ரேலிய பணைய கைதிகளுடைய பெயர் பட்டியலை மத்தியஸ்தர்களிடம் வழங்கியுள்ளார்கள். இந்த பெயர் பட்டியலிலே இருக்கக்கூடிய 34 இஸ்ரேலிய பணைய கைதிகளும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார்கள். மேலும் இந்த பட்டியலிலே இருக்கக்கூடிய 34 இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுதலை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருப்பதாகவும் ஹமாஸ் தரப்பினரும் தெரிவித்துள்ளார்கள். இருப்பினும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவில் இருந்து முழுமையாக வெளியேற வேண்டும். காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்த வேண்டும். அவ்வாறு செய்தால் மாத்திரம்தான் இந்த 34 இஸ்ரேலிய பணைய கைதிகளையும் நாங்கள் விடுதலை செய்வோம் என்றும் எங்களுடைய நிபந்தனைகளுக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் முழுமையாக உடன்பட வேண்டும் என்றும் ஹமாஸ் பிரதிநிதிகள் தெரிவித்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அதே நேரம் இந்த 34 இஸ்ரேலிய பணைய கைதிகளில் யார் உயிரோடு இருக்கின்றார்கள், யார் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்கின்ற தகவல்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகளுக்கும் ராணுவத்திற்கும் தெரியாது என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அடுத்து நேற்று மாலை காசாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கிரிவேட்சி படைப்பிரிவு முழுமையாக வெளியேறியுள்ளது. இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கிரிவேட்சி படைப்பிரிவின் தளபதி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கான் ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வடக்கு காசாவிலே ஹமாஸினை எங்களுக்கு தோற்கடிக்க முடியவில்லை. ஹமாஸினுடைய செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கும் எங்களுக்கு முடியவில்லை. காலை வேளையிலே ஜபலியா பிரதேசத்திலே நாங்கள் 2 பலஸ்தீனிய போராளிகளை சுட்டுக் கொலை செய்கின்றோம். ஆனால் மாலை வேளையில் குறித்த பிரதேசத்திலிருந்து 4 பலஸ்தீனிய போராளிகள் வெளிப்பட்டு எங்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். நாங்கள் எந்த பிரதேசத்தில் அதிகளவான பலஸ்தீனிய போராளிகளை படுகொலை செய்கின்றோமோ அந்த பிரதேசத்திலிருந்து தான் அதிகளவான பலஸ்தீனிய போராளிகள் வெளிப்படுகின்றார்கள். நாங்கள் 2 பேரை படுகொலை செய்தால் குறித்த பிரதேசத்திலிருந்து 4 பேர் வெளிப்படுகின்றார்கள். வடக்கு காசாவிலே பலஸ்தீனிய போராளிகள் தேனீக்களை போன்று அதிகரித்துக் கொண்டே செல்கின்றார்கள் என கிரிவேட்சி படைப்பிரிவினுடைய தளபதி கான் ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் சேனல் 12 ஊடகத்தினுடைய ஆய்வாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். காசாவிலே இஸ்ரேலிய ராணுவம் படுகொலை செய்யக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளின் எண்ணிக்கையை விட அல்-கஸாம் படைப்பிரிவிலே இணைந்து கொள்ளக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளின் எண்ணிக்கையானது பல மடங்கினால் அதிகரித்து வருகின்றது. இந்த நிலைமை தொடருமாக இருந்தால் காசாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இளைஞர்களும் அல்-கஸாம் போராளிகளாக மாறிவிடுவார்கள் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் சேனல் 12 ஊடகத்தினுடைய இராணுவ ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். அடுத்து இன்று மாலையும் பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் சடரட் பிரதேசத்தை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதல்கள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து அல்-குத்ஸ் படையினர் ஜபலியா பிரதேசத்திலே களமிறங்கி குறித்த பிரதேசத்தில் பதுங்கியிருந்த 5 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை சுற்றி வளைத்து அதிரடியான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்திற்கு வருகை தந்த மெர்காவா போர்த்தாங்கி வாகனம் ஒன்றையும் அளித்துள்ளார்கள். அடுத்து அல்-கஸாம் படையினரும் அல்-குத்ஸ் படையினரும் ஒன்றிணைந்து பெய்ட்லாஹியா பிரதேசத்திலே கூட்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது 10 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அடுத்து அல்-அக்ஸா படையினரும் உமர் அல்-காசிம் படையினரும் ஒன்றிணைந்து ஜபலியா பிரதேசத்திலே கூட்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் கொத்தாக அளித்துள்ளார்கள். எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக காசாவின் யுத்த களத்தில் 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. 25க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.